தனி ஒருவன். விஜயின் மெகா மாஸ்டர் பிளான். ஆட்டத்தை மாற்றும் ஒற்றைப்புள்ளி. 2026 தமிழக அரசியல் வரலாற்றில் இது வெறும் தேர்தல் ஆண்டு மட்டுமல்ல. ஒரு சகாப்தம் முடிந்து புதிய சகாப்தம் தொடங்குமா என்பதை தீர்மானிக்கப் போகும் யுத்தக்களம். இதுவரை இங்கே கூட்டணி என்ற ஊன்றுகோல் இல்லாமல் யாரும் கோட்டைக்குச் சென்றதில்லை. ஆனால் அந்த எழுதப்படாத விதியை உடைக்க ஒரு தனி ஒருவன் கிளம்பி வந்திருக்கிறார். தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகால வரலாறு என்ன சொல்கிறது? பலமான ஒரு திராவிட கட்சி, கூடவே 10 சிறிய கட்சிகள். இதுதான் ஜெயிக்க வைக்கும் ஃபார்முலா. ஆனால் 2024 கட்சி ஆரம்பித்த கையோடு எந்த கட்சியும் வேண்டாம், மக்களின் ஆதரவு மட்டுமே போதும் என விஜய் எடுத்திருக்கும் முடிவு அரசியல் மேதைகளையே தலை சுற்ற வைத்திருக்கிறது. வணக்கம் மக்களே. விஜய் ஏன் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறார்? அவர் பின்னணியில் இருக்கும் அந்த மெகா மாஸ்டர் பிளான் என்ன? 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்க முடியுமா? இதை பற்றித்தான் இந்த நிமிடத்தில் ஆழமாக பார்க்கப் போகிறோம். விஜய் திடீரென அரசியலுக்கு வரவில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக தனது ரசிகர் மன்றத்தை ஒரு நலத்திட்ட அமைப்பாக மாற்றி, அதன் மூலம் தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு டேட்டா பேஸ்-ஐ உருவாக்கி வைத்திருக்கிறார். விஜயின் பிளான் இதுதான். ஒவ்வொரு பூத்திற்கும் 50 இளைஞர்கள். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, கட்சியின் கொள்கையை பரப்புவதை விட அந்த தொகுதி மக்களின் குறைகளை அறிவது. ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர்ஸ். தமிழகத்தில் உள்ள சுமார் 1 கோடிக்கும் அதிகமான இளம் வாக்காளர்களின் வாக்குகளை மொத்தமாக திராவிட அரசியல் எதிராக தமிழக வெற்றி கழகம். விஜய் முன்வைக்கும் அரசியல் என்ன? சமூக நீதி பேசுகிறார், அதே சமயம் தேசியவாதம் பற்றி பேசவில்லை. அவர் கையில் எடுத்திருக்கும் ஆயுதம் தூய்மையான அரசியல். நாங்கள் யாரிடமும் பேரம் பேச மாட்டோம், மக்களிடம் மட்டுமே பேசுவோம் என்ற அவரது பிடிவாதம்தான் மற்ற கட்சிகளை பதற்றமடைய செய்துள்ளது. ஒருவேளை கூட்டணி வைத்தால் தனது தனித்துவம் போய்விடும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். அடுத்தது என்ன? இது வெறும் ஆரம்பம்தான். எந்த மாவட்டத்தை விஜய் தனது கோட்டையாக மாற்றப் போகிறார்? பணபலம், அதிகார பலத்தை எதிர்த்து ஒரு நடிகரால் ஆட்சியை பிடிக்க முடியுமா? படையெடுப்பு உறுதி எனச் சொல்லும் அந்த 60 நிமிட முழு திட்டத்தின் அடுத்த பகுதி இதோ. கள யதார்த்தம். 234 தொகுதிகளின் இரகசிய கணக்கு. தனித்து போட்டி என்று அறிவிப்பது எளிது. ஆனால் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி ஜெயிக்க வைப்பது இமாலய பணி. விஜயின் மெகா பிளான் இதில்தான் தொடங்குகிறது. அவர் தமிழகத்தை 3 முக்கிய மண்டலங்களாக பிரித்திருக்கிறார். குறிப்பாக நகர்ப்புற இளைஞர்கள் அதிகமுள்ள சென்னை, கோவை, திருச்சி போன்ற பகுதிகளில் 40% வாக்குகளை குறிவைக்கிறார். வேட்பாளர் தேர்வு. நோ செலிபிரிட்டி பாலிசி. விஜய் எடுக்கும் அதிரடி முடிவு இதுதான். சினிமா முகங்களை விட அந்தந்த பகுதியில் செல்வாக்குள்ள படித்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை. உங்கள் தொகுதியில் உங்களுக்காக உழைக்கப் போகும் ஒரு படித்த தம்பி என்ற பிம்பத்தை அவர் முன்னிறுத்துகிறார். இதற்காக ஒவ்வொரு தொகுதியிலும் இரகசிய சர்வேக்கள் மூலம் திறமையான நபர்களை டிவிகே தலைமை இப்போதே அடையாளம் கண்டு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவதை விட அந்த பணத்தை மக்கள் நலத்திட்டங்களுக்கு இப்போதே செலவிடச் சொல்லி தனது நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டிருப்பதுதான் இதன் ஹைலைட். சமூக வலைதள போர். டிவி விவாதங்களை விட விஜய் நம்புவது மக்களின் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போன்களைத்தான். நானோ இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஒவ்வொரு தெருவிலும் 5 பேர் கொண்ட டிஜிட்டல் டீம். கூட்டணி இல்லாததால் மற்ற கட்சிகள் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசும்போது விஜய் தரப்பு வளர்ச்சி மற்றும் மாற்றம் பற்றி மட்டும் பேசி நடுநிலை வாக்குகளை நியூட்ரல் ஓட்ஸ் ஈர்க்க பார்க்கிறது. பெண்களின் ஓட்டு. அமைதியான புரட்சி. தமிழக அரசியலில் பெண் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள்தான் கோட்டையை பிடிப்பார்கள் என்பது வரலாறு. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த பெண்கள் செல்வாக்கை தன் பக்கம் திருப்ப விஜய் ஒரு தனித்திட்டத்தை வைத்திருக்கிறார். மது ஒழிப்பு மற்றும் கல்வி குறித்த அவரது தீர்க்கமான பேச்சுகள் குடும்பத் தலைவிகளிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட கோட்டையை தகர்க்கும் மாஸ்டர் ஸ்ட்ரோக். தமிழக அரசியலில் எப்போதும் ஒரு கட்சியின் மீது அதிருப்தி ஏற்படும்போது மக்கள் அடுத்த பெரிய கட்சியை நோக்கி போவார்கள். ஆனால் அந்த அடுத்த பெரிய கட்சியும் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சிதான். இவர்கள் வேண்டாம் என்றால் அவர்கள், அவர்கள் வேண்டாம் என்றால் இவர்கள் என்ற இந்த சுழற்சியைத்தான் விஜய் உடைக்க நினைக்கிறார். மாற்றம் வேண்டுமென்றால் முகத்தை மாற்றுங்கள் என்பதுதான் அவரது 2026இன் பிரதான முழக்கம். வாரிசு அரசியல் எதிராக மக்கள் அரசியல். விஜயின் மாஸ்டர் பிளானில் மிக முக்கியமான அம்சம் வாரிசு அரசியலுக்கு எதிரான அவரது நிலைப்பாடு. கட்சியின் உயர்மட்ட பொறுப்புகளில் கூட தனது குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது வாரிசுகளையோ அனுமதிக்காமல் சாமானிய தொண்டர்களுக்கு பதவி கொடுப்பதன் மூலம் இளைஞர்களின் ஹீரோவாக மாறுகிறார். உழைத்தால் நீங்களும் தலைவராகலாம் என்ற நம்பிக்கையை விதைப்பதுதான் டிவிகேவின் வெற்றி ஃபார்முலா. நடுநிலை வாக்குகளின் சைலண்ட் வேட்டை.
தமிழகத்தில் சுமார் 20% முதல் 30% வாக்காளர்கள் எந்த கட்சிக்கும் தீவிர விசுவாசியாக இல்லாத நடுநிலை வாக்காளர்கள். இவர்கள் தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்புதான் முடிவெடுப்பார்கள். இந்த வாக்குகளைத்தான் விஜய் குறிவைக்கிறார். யுத்தி 1 மற்ற கட்சிகளைப் போல தரம் தாழ்ந்து விமர்சிக்காமல் கண்ணியமான அரசியலை முன்னெடுப்பது. யுத்தி 2 திராவிட கொள்கைகளையும் தமிழ் தேசியம் எனும் உணர்வையும் சமமாக பிணைத்து ஒரு ஹைபிரிட் அரசியலை வழங்குவது. சவால்: பணபலம் எதிராக மக்கள் பலம். திராவிட கட்சிகளிடம் இருக்கும் அபரிமிதமான பணபலத்தை விஜய் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்? இங்கேதான் அவர் தனது ரசிகர் மன்றத்தின் ஃபீல்ட் ஒர்க்கை நம்புகிறார். காசுக்கு ஓட்டு போடாதீர்கள், உங்கள் பிள்ளையின் எதிர்காலத்திற்கு ஓட்டு போடுங்கள் என்ற பிரச்சாரத்தை ஒவ்வொரு வீட்டின் சமையலறை வரை கொண்டு செல்ல அவர் வகுத்துள்ள ரகசிய திட்டம் அடுத்த பகுதியில். களப்பணி: விஜயின் சைலண்ட் ஆபரேஷன். பூத் கமிட்டி: விஜயின் அஸ்திவாரம். அரசியல் மேடைகளில் விஜய் பேசுவது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் திரைமறைவில் நடக்கும் வேலைகள் மிக துல்லியமானவை. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் உள்ள வாக்குச்சாவடிகளை பூத்ஸ் டிவிகே நிர்வாகிகள் பிரித்து வைத்துள்ளனர். ஒரு பூத்திற்கு 10 பெண்கள், 20 இளைஞர்கள், 5 முதியவர்கள் என ஒரு கோர் டீம் உருவாக்கப்பட்டுள்ளது. இவர்களின் வேலை கட்சி மாநாட்டிற்கு ஆட்களை அழைத்து வருவது மட்டுமல்லல்ல, அந்த 200 வீடுகளில் யார் யாருக்கு என்ன பிரச்சினை என்பதை பட்டியலிடுவது. சமூக ஊடகங்களின் நானோ மார்க்கெட்டிங்: பெரிய அளவில் விளம்பரம் செய்வதை விட வாட்ஸ்அப் குரூப்கள் மூலம் ஒவ்வொரு தெருவிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதுதான் விஜயின் பிளான். நானோ இன்ஃப்ளூயன்சர்கள், அதாவது ஒரு தெருவில் மதிக்கப்படும் ஒரு நபர் மூலம் கட்சியின் செய்தியை கொண்டு செல்வது. இது மற்ற கட்சிகளின் ஐடி விங் செய்யத் தவறிய ஒரு நுணுக்கமான வேலை. விளம்பரம் என்று தெரியாமலேயே விஜயின் கொள்கைகள் மக்களின் மனதில் பதிய வைக்கப்படுகின்றன. மற்ற கட்சிகளின் பி டீம் விமர்சனமும் விஜயின் பதிலும். விஜய் யாரை எதிர்க்கிறார்? திமுகவையா, அதிமுகவையா அல்லது பாஜகவையா? இவர் அவர்களின் பி டீம் என்று கட்சிகள் மாறி மாறி குற்றம் சாட்டுகின்றன. ஆனால் விஜயின் பதில் என்ன தெரியுமா? நான் மக்களின் ஏ டீம். யாருடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடுவதன் மூலம் தான் யாருக்கும் அடிபணியாத ஒரு சுயேச்சையான சக்தி என்பதை அவர் நிரூபிக்கத் துடிக்கிறார். முதல் முறை வாக்காளர்களின் பல்ஸ். 2026 தேர்தலில் சுமார் 1.5 கோடி இளைஞர்கள் 18 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்கள். இவர்களுக்கு பழைய அரசியல் வரலாறு மீது ஈர்ப்பு இல்லை. அவர்களுக்கு தேவை ஒரு புதிய முகம், ஒரு புதிய நம்பிக்கை. அந்த இடைவெளியைத்தான் விஜய் மிகச்சரியாக பயன்படுத்துகிறார். தலைவா என்பதில் இருந்து தலைவர் என்பதற்கு மாறும் அந்த பயணம் இந்த இளைஞர்களின் வாக்குகளில்தான் ஒளிந்திருக்கிறது. 2026 தேர்தல் முடிவுகள். தமிழகத்தின் புதிய கிங். மே 4, 2026. சரித்திரம் எழுதப்பட்ட நாள். மே 4, 2026. தமிழக அரசியல் வரலாறு அதுவரை பார்த்திராத ஒரு சுனாமி. திராவிடக் கட்சிகள் மாறி மாறி ஆண்ட 59 ஆண்டுகால வரலாற்றை 2 ஆண்டுகளில் கட்சி ஆரம்பித்த ஒரு நடிகர் மாற்றி எழுதினார். 108 இடங்களை கைப்பற்றி தமிழகத்தின் மிகப்பெரிய ஒற்றை கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்தது. இது வெறும் வெற்றி அல்ல, திராவிட அரசியலின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்த்த அதிர்வு. ஸ்டாலினின் வீழ்ச்சியும் விஜயின் எழுச்சியும். யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். கோட்டையின் நாயகராக இருந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரிலேயே தோல்வியை தழுவினார். அதே சமயம் தான் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் விஜய் இமாலய வெடிகளிலும் விஜய் இமாலய வெற்றி பெற்றார். இது தமிழக மக்கள் மாற்றத்தை எவ்வளவு ஆழமாக விரும்பினார்கள் என்பதற்கான சாட்சி. 108 இடங்கள். தனிப்பெரும் கட்சி. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களுக்கு இன்னும் 10 இடங்கள் தேவை. இப்போதுதான் விஜயின் உண்மையான அரசியல் சாதுரியம் வெளிப்படுகிறது. காங்கிரஸ் ஆதரவு. பாஜகவுடன் தொடர்பு வைக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் காங்கிரஸ் தனது 5 எம்எல்ஏக்களின் ஆதரவை அளிக்க முன்வந்தது. அதிமுகவின் பேச்சுவார்த்தை. மறுபுறம் அதிமுகவும் டிவிகேவுடன் பேச்சுவார்த்தையில் இறங்கியது. யாருடைய தயவும் இன்றி ஆட்சியை பிடிக்க நினைத்த விஜய்க்கு இப்போது கூட்டணி ஆட்சி என்ற சவால் முன்னால் நிற்கிறது. முதல்வராக விஜய். மக்களின் எதிர்பார்ப்பு. தோல்வியை கண்ணியமாக ஏற்றுக்கொண்ட ஸ்டாலின் தங்களின் இந்த எழுச்சி ஒரு சரித்திர மாற்றம் என சொன்ன விஜய் 2026 மே மாதம் தமிழகத்திற்கு ஒரு புதிய விடியலை தந்துள்ளது. 40 அம்ச தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் பெண்களுக்கு பாதுகாப்பும் கிடைக்குமா? கோட்டையில் நுழையும் இந்த தளபதி
முதலமைச்சராக சாதிப்பாரா? இறுதி பகுதியில் பார்ப்போம். இறுதி யுத்தம். கோட்டையில் கொடியேறுமா டிவிகே? தேர்தல் அறிக்கையின் மேஜிக். மக்கள் ஏன் வாக்களித்தனர்? விஜயின் வெற்றிக்கு வெறும் சினிமா புகழ் மட்டும் காரணமல்ல, அவர் முன்வைத்த அந்த நிதர்சனமான வாக்குறுதிகள். குறிப்பாக பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் நிதி உதவி, 8 கிராம் தங்கம் வழங்கும் திட்டம் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களின் ஊதியத்தை 18,000 ரூபாய் ஆக உயர்த்துவது போன்ற அறிவிப்புகள் அடிமட்ட தொண்டர்களை சென்றடைந்தன. இது தவிர தமிழகத்தை 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றுவோம் என்ற அவரது தொலைநோக்கு பார்வை படித்த இளைஞர்களை ஈர்த்தது. கூட்டணி பேச்சுவார்த்தையும் அரசியல் சாதுரியமும். 108 இடங்களில் வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 அடைய விஜய் மேற்கொண்ட நகர்வுகள் மிக முக்கியமானவை. காங்கிரஸ் கட்சி 5 இடங்களுடன் ஆதரவு அளிக்க முன்வந்தாலும் பாஜகவின் தயவு இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையை விதித்தது. அதே சமயம் தனித்து நின்றாலும் சிபிஎம் போன்ற இடதுசாரி கட்சிகளின் ஆதரவை பெற விஜய் எடுத்த முயற்சி, அவர் வெறும் நடிகர் அல்ல, ஒரு அரசியல் முதிர்ச்சியுள்ள தலைவர் என்பதை உலகுக்கு உணர்த்தியது. தமிழகத்தின் புதிய விடியல், சவால்களும் எதிர்பார்ப்புகளும். 2026இல் விஜய் ஆட்சி அமைப்பது உறுதி என்றால் அவர் முன்னிருக்கும் சவால்கள் மலை போன்றது. அரசு இயந்திரத்தில் ஊழலை ஒழிப்பேன் என சொன்னவர் அதை எப்படி செய்ய போகிறார்? நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் டோர் ஸ்டெப் டெலிவரி திட்டங்கள் காகிதத்தில் உள்ளபடியே களத்தில் நடக்குமா? திராவிட அரசியலுக்கு பழகிய தமிழக அதிகார வர்க்கம் இவருக்கு ஒத்துழைக்குமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜயின் ஒவ்வொரு கையெழுத்தும் தான் பதில் சொல்லும். தமிழக அரசியலில் இது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, ஒரு புதிய கலாச்சார மாற்றம். எந்த கட்சியின் ஆதரவும் இன்றி மக்களின் ஆதரவை மட்டும் நம்பி களம் கண்ட விஜயின் மெகா மாஸ்டர் பிளான் இப்போது நிஜமாகியுள்ளது. வெற்றி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். 2026 தமிழகத்தின் கைகளில் என்ன வைத்திருக்கப் போகிறது? நாம் காத்திருந்து பார்ப்போம். தமிழகத்தின் புதிய விடியல், சவால்களும் எதிர்பார்ப்புகளும். 2026இல் விஜய் ஆட்சி அமைப்பது உறுதி என்றால் அவர் முன்னிருக்கும் சவால்கள் மலை போன்றது. அரசு இயந்திரத்தில் ஊழலை ஒழிப்பேன் என சொன்னவர் அதை எப்படி செய்ய போகிறார்? நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் டோர் ஸ்டெப் டெலிவரி திட்டங்கள் காகிதத்தில் உள்ளபடியே களத்தில் நடக்குமா? திராவிட அரசியலுக்கு பழகிய தமிழக அதிகார வர்க்கம் இவருக்கு ஒத்துழைக்குமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜயின் ஒவ்வொரு கையெழுத்தும் தான் பதில் சொல்லும். தமிழக அரசியலில் இது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, ஒரு புதிய கலாச்சார மாற்றம். எந்த கட்சியின் ஆதரவும் இன்றி மக்களின் ஆதரவை மட்டும் நம்பி களம் கண்ட விஜயின் மெகா மாஸ்டர் பிளான் இப்போது நிஜமாகியுள்ளது. வெற்றி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். 2026 தமிழகத்தின் கைகளில் என்ன வைத்திருக்கப் போகிறது? நாம் காத்திருந்து பார்ப்போம்.